புரட்டாசி மாசம் வெள்ளிக்கிழமை அதுவுமா மங்களகரமான ஒரு டிஷ் பார்க்கலாமா? வாங்க. வெஜிடேரியன்ல கொங்கு நாட்டு ஸ்பெஷல்னா கண்டிப்பா அரிசி பருப்பு சாதத்த சொல்லலாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் அரிசி எடுத்து அதில தண்ணி ஊத்தி தனியா ஊற வச்சுருங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. பருப்பு வந்து கடலை பருப்பும், துவரம் பருப்பும் 1/2 டம்ளரா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் தாளிப்புக்காக எடுத்திருக்கேன். குக்கர் சூடானதும் நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். செக்கு கடலெண்ணெய் இது. எண்ணெய் சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, பூண்டு ஒரு 4 பல்லு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது வதங்குனதும் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு அதையுமே கலந்துருங்க. உப்பு தேவையான அளவுக்கு. 2 பெரிய சைஸ் தக்காளி இல்லன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணி இத நல்லா வதக்கி விடுங்க. மல்லித்தழையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாரி வதக்கி விட்டுடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நீங்க க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, இது ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. நமக்கு இன்னுமே தக்காளி வந்து சாஃப்ட் ஆகணும். அப்பதான் கைக்கு கிடைக்காத மாதிரி இருக்கும். இப்போ சக்தி சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி, இத வந்து நல்லா கலந்து விட்டுட்டு, நீங்க க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படின்ற இதுல, நீங்க பருப்புக்கும் சேர்த்து 1 டம்ளர்ன்னு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா இந்த மாரி கொதிச்சு வந்ததும், நம்ம அரிசியவும், பருப்பையும் சேர்த்து கழுவி இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணி நல்லா கொதி வந்ததும், நம்ம குக்கர க்ளோஸ் பண்ணி 2 டூ 3 விசில் விட்டுக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷா நான் வந்து எக் பாயில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மெயினா அப்பளம் பொரிச்சுக்கலாம். அப்பளம் வந்து அரிசி பருப்புக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். 3 விசில் குடுத்து அரிசி பருப்பு சாப்பாடு நான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ்! சூப்பரா கண்ணுக்கு பார்க்கறக்கே ரொம்ப குளிர்ச்சியா, சூப்பரா வந்திருக்கு. நம்ம அரிசி மட்டும் ஊற வச்சு, பருப்பு ஊற வைக்காம விட்டனால, உங்களுக்கு பருப்பு வந்து அங்கங்க உதிரியா சூப்பரா இருக்கும். நீங்க அரிசியும், பருப்பும் சேர்த்து ஊற வச்சீங்கன்னா, சாப்பாடு வந்து கொழஞ்ச மாதிரி இருக்கும். இது வந்து உதிரியா இருக்கும். ஒன் பாட் ரெசிபியா ஈஸியா செய்யலாங்க இந்த ரைஸ். கம கமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரா நம்ம அரிசி பருப்பு சாதம் செஞ்சுட்டோம். ஃபைனலா இந்த ரைஸ்ல நீங்க நெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா, பிரியாணி எல்லாம் அந்த பக்கம் நிக்கணுங்க. வெஜ்ஜில இதுதாங்க கிங்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க.